சாரோட பேர் வந்து அனைவருக்கும் பரிச்சயம் தான். சாரை பத்தி பெரும்பாலானவருக்கு தெரியாத சில விஷயத்த நான் இங்க பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். சார் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்துல இருக்க ஒரு குக்கிராமத்தை சேர்ந்தவங்க. சார் வந்து மதுரை மதுரை அரசு சட்டக்கல்லூரியில் தன்னுடைய சட்டப்படிப்பை முடிச்சுட்டு மதுரை மாவட்ட நீதிமன்றத்துல சுமார் ஒரு 6 ஆண்டுகளுக்கு மேல வந்து குற்றவியல், அதாவது கிரிமினல் சைடு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து வந்து தன்னுடைய வழக்குகளுக்காக, ஒரு சில வழக்குகளுக்காக மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு அப்பீல் ஆக தொடங்கின சார் வந்து மதுரை உயர்நீதிமன்றத்துல சட்ட உதவி மையத்துல அந்த லீகல் எய்ட் பேனல்ல வந்து சார் செலக்ட் ஆகிறாங்க. அப்படி செலக்ட் ஆகி முதல்ல சார் அப்பீரான 𝗔𝗱𝗃𝗃 𝗔𝗱𝗃𝗃 அப்படிங்கிற வழக்கிலே வந்து சாரோட அந்த ஆர்குமெண்ட்டை வந்து பாராட்டி ஜஸ்டிஸ் நாகமுத்து ஐயா ஒரு லைனை எழுதியிருக்காங்க. சார் வந்து ஒரு இது நம்ம மயில்சாமி அண்ணாதுரை இருக்கார் இல்லையா, இஸ்ரோ தலைவராக இருந்தவர். அவர் வந்து ஒரு உரையில வந்து ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருப்பாரு. அது என்ன அப்படின்னா, கல்வி இன்னை கரை மட்டும் சேர்க்கவில்லை, நிலவு வரை சென்று சேர்த்திருக்கிறது. அரசு பள்ளியில் தமிழில் படித்துத்தான் முன்னேறி இருக்கிறேன். தமிழ் எனக்கு தடையாக இருந்ததில்லை, படியாகவே இருந்திருக்கிறது. தமிழால் முடியும், தமிழரால் முடியும் அப்படின்னு மயில்சாமி அண்ணாதுரை வந்து ஒரு உரையில சொல்லியிருப்பாரு. அதற்கேற்ப வந்து சார் வந்து ஒரு தமிழ் மீடியத்துல தான் படிச்சிருக்காங்க. தமிழ் மீடியத்துல படிச்சதை வந்து சார் எந்த விதத்துலயும் ஒரு தடையா பார்க்கல. நம்ம பெரும்பாலான வக்கீல்கள் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஐயோ எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, நான் எப்படி ஹைகோர்ட் போறது அப்படின்னு நினைச்சு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அதுக்கு அது அந்த அப்படி நினைச்சு அதை வந்து ஒரு தடையா நினைக்கிறவங்களுக்கு சார் தான் ஒரு முன்னுதாரணம். அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம கிராமங்கள் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எப்பா எங்கேயும் ஊரை விட்டு வெளியில போறியா, போற வழியில கருப்பசாமியை கும்பிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில இப்போ சார் அப்பீரான ஒரு வழக்கு முத்துகிரில் ஸ்டேட் அப்படிங்கிற கேஸ் 167 சப்-கிளாஸ் 2 பெட்ஷன் போடுறியா, அந்த கேஸை பிரிண்ட் எடுத்து கையில வச்சுட்டு போடு அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து சார் வந்து இப்போ வந்து கீழமை நீதிமன்றத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சார் வந்து பல வழக்குகள்ல அப்பீராகி நீதித்துறைக்கு தன்னுடைய வந்து பங்களிப்பை கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ ஒரு நம்ம மனிதர்கள் பலர்கிட்ட வந்து ஒரு பழக்கம் இருக்கும், மேலே ஏறினோன்னு ஏறினபடியை தட்டி விடுறது. அது வந்து அந்த அந்த மாதிரி பழக்கம் உள்ளவங்க சாரை பார்த்து தன்னை மாத்திக்கணும்னு நான் வந்து இந்த இடத்துல வந்து சொல்ல விரும்புறேன். என்ன அப்படின்னா, சார் வந்து லீகல் எய்டு மூலியமா தன்னோட பணியை தொடர்ந்தாலும் நேற்றுக்கு ஈவினிங் கூட வந்து சார் வந்து அரசு வந்து சாரை வந்து ஒரு வழக்குல வந்து அப்பாயின்ட் பண்ணப்பட்டு பாதிக்கப்பட்டவருக்கு சார்பாக வந்து சார் வந்து அப்பீர் ஆகி தன்னுடைய அட்டகாசமான ஒரு ஆர்குமெண்ட் வந்து பதிவு பண்ணாங்க. ஸோ சார் வந்து இந்த குழுவுக்கு வந்து வகுப்பெடுக்க வந்திருக்கிறது வந்து எங்க இந்த குழுவை நடத்துறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்குது. பார்ட்டிசிபென்ட் சார்பா இந்த இடத்துல சாருக்கு வந்து என்னுடைய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். வகுப்பை தொடங்கலாம் சார். தேங்க்யூ சார். மிக்க நன்றி ஜெகன் மோகன் சார். ரொம்ப நிறைய வார்த்தைகள் பேசணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா, டாக்ட்ரின் ஆஃப் 𝗔𝗱𝗃 அண்ட் ப்ளீ ஆஃப் அலிபி. ரொம்ப ஈஸியா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 டாபிக்கையும் நான் சூஸ் பண்ணிட்டேன். ஆனா படிச்சு பார்க்கும்போது ரொம்ப ட்ரையாவும் டஃப்பாவும் இருக்கு. ஆனா இந்த 2 டாக்டரினுமே பாத்தீங்கன்னா இஸ் மோர் யூஸ்ஃபுல் அண்ட் இட் இஸ் பீயிங் யூஸ்ட் இன் கிரிமினல் ட்ரையல்ஸ் டைம் அண்ட் அகைன் அண்ட் ஆல்சோ ரிப்பீட்டட்லி. செக்ஷன் 6 தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். செக்ஷன் 6 ஆஃப் தி Indian Evidence Act, which speaks of 𝗔𝗱𝗃 சொல்லி சொல்றாங்க. 𝗔𝗱𝗃 பாத்தீங்கன்னா அது இந்த டேர்ம் வந்து this is borrowed from English law. இந்த 𝗔𝗱𝗃 அப்படின்றது பாத்தீங்கன்னா லாட்டின் டேர்ம். இதுக்கு என்ன மீனிங்? 𝗔𝗱𝗃 அப்படின்ற வேர்டு வந்து எவிடன்ஸ் ஆக்ட்லயே கிடையாது. பட் we are using this term. இப்ப அப்ரூவர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ரூவர்ன்ற வார்த்தை நெய்தர்
it is available in Evidence Act nor in any of the code. அது மாதிரி இந்த ரெஸ்கெஸ்டே அப்படின்றது வந்து நம்ம வழக்கத்துல யூஸ் பண்ணா கூட this is foreign to us, this word. It has not been properly defined. Doctrine of ரெஸ்கெஸ்டே அப்படின்னு பாத்தீங்கன்னா facts forming part of same transaction அப்படின்னு சொல்லி இந்த செக்ஷன் 6ல சொல்றாங்க. செக்ஷன் 6ல இது பாத்தீங்கன்னா இன் ஜெனரல் என்ன ரூல் அப்படின்னா செகண்டரி எவிடன்ஸ் இஸ் inadmissible. சாரி, ரூல் ஆஃப் ஹியர்சே எவிடன்ஸ் இஸ் நாட் ரெலவென்ட். அதுக்கு எக்ஸப்ஷனல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டாக்ட்ரின் ஆஃப் ரெஸ்கெஸ்டேயும் அடுத்து வந்து டையிங் டெக்ளரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செக்ஷன் 32ல சொல்லியிருக்கிற அந்த மரண வாக்குமூலம், இந்த ரெண்டுமே வந்து இந்த ரூல் ஆஃப் ஹியர்சே எவிடன்ஸ்க்கு எக்ஸப்ஷன்ஸ். இந்த ரெஸ்கெஸ்டே அப்படின்ற அந்த லெர்டின் டேர்முக்கு இங்கிலீஷ்ல என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா திங்ஸ் டன் இன்க்ளூடிங் வேர்ட்ஸ் ஸ்போக்கன் இன் தி கோர்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. whatever it is being said or done during the course of transaction is said to be relevant அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்படி நம்ம ரொம்ப தியரிட்டிக்கலா இந்த கிளாஸை நம்ம கொண்டு போறதை விட பிராக்டிக்கலா இதை எப்படி அப்ளை பண்றது, என்ன மாதிரியான வழக்குகள்ல இதை அப்ளை பண்றது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவா இந்த ரெஸ்கெஸ்டே only will have a play in a case which is predicated upon the circumstantial evidence. Circumstantial evidence பேஸ் பண்ணி இருக்கிற கிரிமினல் கேஸ்ல இந்த டாக்டரின் அப்ளை ஆகும். அப்ப நீங்க கேட்கலாம் அது சிவில் கேஸ்க்கு வருமா சார்னு. சிவில் கேஸ்லயும் இது அப்ளை ஆகும். we'll come to that later. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ்ல இந்த டாக்டரினை வந்து அப்ளை பண்றாங்க. சம்டைம்ஸ் சில வழக்குகள்ல டைரக்டா ஐ விட்னஸ் இல்லாத வழக்குகள்ல இந்த டாக்டரினை எக்ஸசைஸ் பண்ணி கோர்ட் வில் கம் டு தி கன்க்ளூஷன் தி facts of the prosecution is proved by the relevant facts, that is by applying rule of rescue. இதுக்கு வந்து நம்ம ஆத்தர், இந்த எவிடன்ஸ் ஆக்டோட ஆத்தர் இருக்காங்க பாருங்க, சர் ஜேம்ஸ் ஃபிட்ஸ்டீஃபன், அவங்க ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா a group of facts so connected has to be referred to by a single legal name as a crime, a wrong, or any other subject of enquiry which may be in issue. இதுதான் அவங்க சொல்றது. இந்த டாக்டரினுக்கு இன்னொரு 2 பேர் இருக்கு. டாக்டரின் ஆஃப் ஹியூ அண்ட் கிரை, அது ஒரு பேரு. இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா எக்ஸைட்டட் அட்ரன்சஸ் டாக்டரின் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டாக்டரினை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ரூல் ஆஃப் ஹியர்சே இருக்கு பாருங்க, அதை 2 விதமா பிரிக்கிறாங்க. ரூல் ஆஃப் ஹியர்சேய ஒன்னு வந்து இண்டிவிஜுவல் ஹியர்சே, இன்னொன்னு கம்போசிட் ஹியர்சே அப்படின்னு அதை 2ஆ பிரிக்கிறாங்க. என்ன அது இண்டிவிஜுவல் ஹியர்சே அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஏ பி இந்த 2 நபர்களுக்கு இடையில நடக்கிற அந்த கிரைம்ல ஏ வந்து அக்யூஸ்டு, பி வந்து விக்டிம். இத பொறுத்தளவுக்கு இவங்க 2 பேரோட இந்த டிரான்சாக்சன்ல ஷார்ட்லி பிஃபோர் ஆர் ஷார்ட்லி ஆஃப்டர் அவங்க பேசுற விஷயங்கள், அவங்க செய்யற செயல்களை சொல்றது வந்து இண்டிவிஜுவல் ஹியர்சேன்னு சொல்றாங்க.
கம்போசிட் ஹியர்சினா அந்த ரெலவென்ட் டயத்துல பை ஸ்டாண்டர்ட்ஸ் சொல்றாங்க, அதாவது இந்த பாசர்ஸ் பை ஸ்டாண்டர்ட் சொல்லுவாங்க. அந்த அக்கரன்ஸ் டைம்ல அங்க கூடி இருக்கிற நபர்கள், அங்க இருக்கிற நபர்கள் அவங்க ரைஸ் பண்ற அட்டரன்சஸ், அவங்களோட கூக்குரல், அவங்களோட அந்த ஆக்ட்ஸ், இத பத்தி சொல்றது கம்போசிட் ஹியர்சின்றாங்க. உதாரணமா ஒரு சின்ன இன்சிடென்ட், எல்லாருக்குமே நேற்று பெரிய ஒரு ஃபிளாஷ் நியூஸ் மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஒரு நீதிமன்ற வளாகத்துல ஒரு அக்கரன்ஸ் நடக்குது. இதுல அந்த காயம்பட்டவருக்கும் காயம் விளைவிச்சவருக்கும் இடையில அந்த டிரான்சாக்சன் டைம்ல அங்க சுத்தி இருந்தவங்க எல்லாம் அவங்க செயல்களை பார்த்து கத்திருப்பாங்க, பயந்து ஓடிருப்பாங்க. இந்த செயல்கள் இருக்கு பாருங்க, திஸ் இஸ் ரெலவென்ட். இதுக்கு என்ன வேணும்னா ஸ்பான்டனிட்டி வேணும், இம்மீடியசி வேணும், கான்டெம்பரனியஸ் வேணும். இந்த மூணு இன்கிரீடியன்ஸ். செக்ஷன் 6ல ஒரு கிரிமினல் கேஸை கொண்டு வரணும்னா அந்த அக்கரன்ஸுக்கு ஜஸ்ட் பிஃபோர் ஆர் ஜஸ்ட் ஆஃப்டர் என்ன விஷயங்கள் நடக்குது. இப்ப ஒரு மர்டர் நடக்குன்னு ஒரு உதாரணமா ஒரு வீட்டுக்குள்ள மர்டர் நடக்குது. வீட்டுக்குள்ள அந்த அக்யூஸ்ட் டிசீஸ்ட மர்டர் பண்றதுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தைகள், பதிலுக்கு டிசீஸ்ட் அந்த அக்கரன்ஸ்க்கு முன்னாடி சொன்ன வார்த்தைகள், இல்ல வெட்டுப்பட்டதுக்கு அப்புறம் சொன்னது, இந்த விஷயங்கள் நேரடியாக யாரும் பார்க்க மாட்டாங்க. வீட்டுக்கு வெளியில நின்று கேட்டிருப்பாங்க. இந்த கேட்ட விஷயங்கள் அவர் அறுவாரோட வெளியில போவாரு. அதுக்கப்புறம் ஆள் உள்ள பார்க்கும்போது ஒருத்தர் இறந்து கிடப்பாரு. இந்த நிகழ்வுகள் இருக்கு பாருங்க, திஸ் would come under the purview of res gestae அப்படின்னு சொல்லி இதை சொல்றாங்க. அப்ப இந்த res gestaeனா என்ன அப்படின்னு நம்ம எக்ஸாக்டா இதை டிஃபைன் பண்ண முடியுமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் cannot be. Depends upon the facts and circumstances தான் நம்ம அந்த ரூல் ஆஃப் res gestae அப்ளை பண்ண முடியும். There cannot be any straight jacket formula or inflexible rule அப்படின்னு சொல்றாங்க. அது அந்தந்த கேஸ் படி, அந்த கேஸோட ஃபேக்ட்ஸ் படி தான் நம்ம அதை டிஃபைன் பண்ண முடியும். இந்த ரூல் ஆஃப் இந்த res gestae பொறுத்தளவுக்கு டெஃபினிஷனே இல்லைன்னு சொல்லி சொன்னேன். பட் பிளாக்ஸ் லா டிக்ஷனரி அப்படின்னு ஒரு டிக்ஷனரி இருக்கு. அந்த பிளாக்ஸ் லா டிக்ஷனரியில இதை என்ன மாதிரி டிஃபைன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தி ஈவெண்ட்ஸ் அட் இஷ்யூ ஆர் அதர் ஈவெண்ட்ஸ் கான்டெம்பரேனியஸ் வித் தம் இன் எவிடன்ஸ் ஆஃப் லா, வேர்ட்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் தி res gestae are usually admissible under a hearsay. இது பாத்தீங்கன்னா such as present sense impression or excited utterance அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு வழக்கின் மூலமா ஒரு வழக்கு சம்பந்தமா ஒரு ஃபேக்ட்ஸை சொல்லி நான் இதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த வழக்கு பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல டிசைட் பண்ணிருக்காங்க. 1996 6 SCC பேஜ் நம்பர் 241 ஜென்டிலா விஜயவர்தன் ராவ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஏபி அப்படின்னு இந்த வழக்குல. இந்த வழக்கு பாத்தீங்கன்னா ஒரு 23 பேரு ஒரு பஸ்ல வச்சு பர்ன் பண்ணிடுறாங்க. Accused with the intention to commit robbery, they had set fire on the bus. அந்த பஸ்ல இருக்கிற 23 பேர் அதை இறந்துடுறாங்க. Somebody sustained severe and grievous injuries in the occurrence. அப்ப அந்த அக்கரன்ஸை பொறுத்தளவுக்கு, அந்த அக்யூஸ்ட் பண்ண விஷயங்களை பொறுத்தளவுக்கு
ரெண்டு பேரு PW 5 and 7 அந்த ரெண்டு பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க ரொம்ப கிரீவியஸ் இன்ஜுரி சஸ்டைன் பண்ணிருக்காங்க. they have given a dying declaration கொடுக்குறாங்க. ஃபார்ச்சுனேட்டா அந்த ரெண்டு பேரும் உழைச்சுக்கிறாங்க. they survived. அக்கரன்ஸ்க்கு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அந்த டிடி வந்து ரெக்கார்ட் பண்றாங்க, that too by magistrate. அப்படி பண்ணிட்டு அவங்க பொழைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ், அந்த அவங்க கொடுத்த அந்த டிடியோட எவிடென்ஷியரி வேல்யூ என்ன அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த பர்டிகுலர் வழக்குல அவங்க ரெண்டு பேரும் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட் என்னவா யூஸ் பண்றாங்கன்னா செக்ஷன் 6ல வந்து இது வந்து வரும் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அதை மார்க் பண்ணி செக்ஷன் 6ல வந்து இட் இஸ் ரெலவென்ட் அண்ட் அட்மிசபிள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட் போகுது. சுப்ரீம் கோர்ட் போகும்போது சுப்ரீம் கோர்ட்ல இந்த ஹைகோர்ட் வந்து செக்ஷன் 6ல அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை கொண்டு வந்தது சரியா தப்பா அப்படின்னு ஒரு டிபேட் வருது. அதுல சுப்ரீம் கோர்ட் சேஸ் வெரி ஃபர்ம்லி, these two statements in the name of dying declaration would not come under the purview of section 6 for the reason that there was an interval between the date of occurrence and the date of recording of statement. In other words, the so-called DD. In the interval, நான் என்ன சொன்னேன்னா செக்ஷன் 6 அப்ளை பண்ணணும்னா ஸ்பான்டேனிட்டி வேணும். அந்த சேம் டிரான்சாக்ஷன் இருக்கும், கான்டெம்பரேனியஸா இருக்கணும், கேப்பே இருக்கக்கூடாது. கேப்னா லிட்டில் கேப் இருக்கலாம், ஸ்மால் கேப் இருக்கலாம், ஒரு ரீசனபிள் லாங் இன்டர்வல் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அது 6ல வராது. பிகாஸ் there is a possibility of fabrication. இது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி செக்ஷன் 6ல இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை கொண்டு வந்தது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியூ வந்து செட் அசைட் பண்றாங்க. அப்ப சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா செக்ஷன் 6 வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எழுதுறாங்க. எழுதும்போது ரொம்ப அழகா அதை சொல்றாங்க. இந்த ஜட்மெண்ட்ல பேராகிராஃப் 5 மட்டும் நான் பேராகிராஃப் 15 மட்டும் நான் படிச்சு காமிக்கலாம்னு நினைக்கிறேன். The principle of law embodied in section 6 of the Evidence Act, usually known as rule of res gestae, recognized in English law. The essence of the doctrine is that a fact which, though not in issue, is so connected with the fact in issue as to form part of the same transaction becomes relevant by itself. The rule is, roughly speaking, an exception to the general rule that hearsay evidence is not admissible. The rationale in making certain statement or fact admissible under section 6 of the Evidence Act is on account of the spontaneity and immediacy of such a statement or fact in relation to the fact in issue. அப்படின்னு சொல்லி இதை சொல்றாங்க. சொல்லும்போது அப்ப இந்த அந்த டிடின்னு நினைச்சு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் சப்சிக்வெண்டா அவங்க வந்து குறைச்சுக்கிட்டாங்க, சர்வை ஆகிட்டாங்க அப்படின்னா அதை வந்து என்ன சொல்றாங்க, அதை என்ன மாதிரி எடுத்துக்கலாம்னு சுப்ரீம் கோர்ட்ல சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா that two statements can be used to corroborate its maker or to contradict its maker. Corroboration பொறுத்தளவுக்கு 157ல அதை கராபரேட் பண்ணிக்கலாம். கான்ட்ரடிக்ஷனை பொறுத்தளவுக்கு 145 எவிடன்ஸ் ஆக்ட்ல அதை கான்ட்ரடிக்ட் பண்ணிக்கலாம். இட் இஸ் லைக் ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட். திஸ் வுட் நாட் கம் அண்டர் தி purview of section 6 of the Evidence Act. That means rule of res gestae அப்படின்னு சொல்லி இதை முடிக்கிறாங்க. ஸோ இந்த அப்ப res gestae அப்படின்றத பொறுத்தளவுக்கு இப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் வராது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. இப்ப
அந்த ரெஸ்கஸ்டேன்ற பதத்துக்குள்ள வர்ற மாதிரி ஒரு வழக்கு நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் டிசைட் பண்ண வழக்கு. அதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடராஜ் வெர்சஸ் ஸ்டேட், கிரிமினல் அப்பீல் MD நம்பர் 244 of 2019. இது வந்து ஒரு போக்சோ கேஸ். இந்த போக்சோ கேஸ்ல இந்த விக்டிம்களோட ஏஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா 3 years. அந்த டைத்துல நான் ஃபேக்ட்ஸ் மட்டும் சும்மா பிரீஃபா சொல்லிக்கிறேன். ஒரு 3 years உள்ள ஒரு சைல்டு, ஒரு சலூன் கடை, அந்த சலூன் கடையை ஒட்டி வீடு இருக்கு. சலூன் கடைக்கும் வீட்டுக்கும் இடையில ஒரு சுவர். அந்த சலூன் கடையில அந்த சின்ன குழந்தை விளையாடுது. அக்யூஸ்ட் வந்து அங்க வந்த மாதிரியும் அந்த சின்ன குழந்தைய அபியூஸ் பண்ணதா கேஸ். செக்ஷன் 6ல ட்ரையல் கோர்ட்ல வந்து லைஃப் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேல அப்பீல் வருது. அந்த அப்பீல பாத்தீங்கன்னா ஃபார்ச்சுனேட்டா அந்த கேஸ்ல அப்பீல் ஆகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அந்த கேஸ்ல வந்து என்னன்னா, நான் ஒரு ப்ளீ எடுக்கிறேன். இந்த சைல்டவே வந்து எக்ஸாமின் பண்ணல. அந்த சைல்ட 164 ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்காங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி தட் சைல்ட் ஹஸ் நாட் பீன் புட் இன் டு தி விட்னஸ் பாக்ஸ். She had not given any evidence before the court. However, the trial court had convicted the accused based on the 164 statement of the child. அப்ப நான் அது ஆர்கியூ பண்ணும்போதே அதை சொல்றேன், இட் இஸ் a case of no evidence அப்படின்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்றேன். இது ஒரு டிவிஷன் பெஞ்ச் ஜட்மெண்ட். இதுல ஜஸ்டிஸ் PN பிரகாஷ் வந்து இதை எழுதுறாங்க. எழுதும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 2-3 சர்க்கம்ஸ்டான்ஸை வந்து எடுத்து செக்ஷன் 6 வந்து இதுல அப்ளை பண்றாங்க. அந்த குழந்தை அபியூஸ் பண்ணப்பட்ட உடனே அது அழுதுகிட்டே போய் அவங்க அம்மாட்டையும் அப்பாட்டையும் சொல்லுது. நெக்ஸ்ட் டோர்ல அவங்க இருக்காங்க. சொன்ன உடனே அவங்க இம்மிடியட்டா வெளியே வர்றாங்க. அழுதுகிட்டே போய் இந்த ஒரு நபர் வந்து என்னை வந்து இது பிஞ்ச் பண்ணிட்டாரு, என்னோட பிரைவேட் பார்ட்டை டச் பண்ணிட்டாருன்னு அழுகுது. அவங்க 2 பேரும் வெளியே வர்றாங்க. வந்த உடனே இந்த அக்யூஸ்ட் அந்த சலூன்ல இருந்து இறங்கி ஓடுறத பாக்குறாங்க. திஸ் இஸ் தி சர்க்கம்ஸ்டான்ஸ். இத வந்து எப்படி அதை இது பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, paragraph 8ல வந்து இதை கொண்டு வராங்க. harassing of Xனா அந்த சைல்டு, harassing of X by the appellant in Vellayan's saloon PW5, which is next door, coming of the weeping child to her house and complaining to her parents, and the parents going with X to look out for the person, the appellant running away from the place, have all occurred in the course of same transaction. Therefore, the evidence of பெரியகருப்பன் PW1 அவன் அப்பா and the evidence of செல்வப்பிரியா PW2 அம்மா is relevant as res geste evidence under section 6 of the Evidence Act அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. Further, the conduct of the accused fleeing from the saloon of Vellayan on seeing the PW1 and 2 and the child is relevant under section 8 of the Evidence Act அப்படின்னு சொல்லிட்டு சைல்டவே விசாரிக்கல. ஆப்வியஸா இந்த கேஸை பாத்தீங்கன்னா, என்னடா ஒரு போக்சோ கேஸ்ல விக்டிமே விசாரிக்கலையே அப்படின்னு நான் போய் அதை ப்ரொஜெக்ட் பண்றேன். But the division bench clearly held the circumstances which cumulatively taken as point that would come under the purview of section 6, because the incriminating circumstances, namely weeping of child, the fleeing of the accused from the saloon, on hearing the weeping, the parents came out and they happened to see the accused. இதெல்லாம் வந்து எடுத்து இத செக்ஷன் 6ல கொண்டு வராங்க. இதுதான் சர்க்கம்ஸ்டன்ஸ். இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல
அந்த அக்கரன்ஸ் இப்ப அவங்க வந்து பார்க்கல, பேரண்ட்ஸ் வந்து என்ன நடந்துச்சுன்னு பார்க்கல. பட் அவங்க இம்மிடியட்டா அடுத்த டோர் பக்கத்திலேயே போய் அழுதானே வெளியில வர்றாங்க. வெளியில வந்தோடனே பாக்குறாங்க இவர் அங்க இருந்து போறாரு. இவர் அங்க இருந்து போனது அவரோட கான்டாக்ட்ல செக்ஷன் 8ல வர இன்ஃபர்மேட் பண்றாங்க. பிளஸ் இந்த அப்பா அம்மா வெளியே வந்து பார்த்ததும் இந்த பொண்ணு போய் சொன்னதையும் வச்சு செக்ஷன் 6ல வந்து இதை கொண்டு வர்றாங்க. பட் இதுல என்ன, இந்த கேஸ் என்ன நடந்துச்சுன்னா, லைஃப் சென்டென்ஸ் வாஸ் ரெடியூஸ்ட் இன்டு 5 years. பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட்டுக்கு வந்து ஒன்றும் எவிடன்ஸ் இல்லை. However, there is ample evidence. By invoking section 6, the court comes to the conclusion the child was subjected to sexual assault, namely pinching and caressing of the private part. இதுதான் இந்த வழக்கு. ஸோ செக்ஷன் 6 பொறுத்தளவுக்கு நம்ம இதை இந்த மாதிரி தான் பார்க்கணும். இதுல செக்ஷன் 6 வந்து நம்ம இந்தியன் ஜுடிஷியரி இதை எப்படி இன்டர்பிரட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, those statements made contemporaneously with the event and immediately after it, but not at all such interval of time as to allow fabrication அப்படின்னு சொல்றாங்க. இதுல சிவில் லால இதை எப்படி சார் அப்ளை பண்றது அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த ரூல் ஆஃப் ரெஸ்கெஸ்டே பாத்தீங்கன்னா ஒரு 4 இல்லஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கு, A, B, C, D. இந்த ஏவும் பியும் which would apply only to criminal cases. அந்த சியும் டியும் நீங்க கொஞ்சம் படிச்சு பார்த்துக்கலாம். அது வந்து that would apply to the civil cases. சிவில் கேசஸ் பொறுத்தளவுக்கு அந்த டி மட்டும் உங்களுக்காக படிக்கிறேன். The question is whether certain goods ordered from B were delivered to A. The goods were delivered to several immediate persons successively. Each delivery is relevant. அப்படின்னு இத முடிவு பண்றாங்க. ஸோ இந்த ரூல் ஆஃப் ரெஸ்கெஸ்டே, ஆனா இந்த ரூலை பொறுத்தளவுக்கு ஒரு லீகல் பிலாசபர் அப்படின்னு சொல்லுவாங்க, விக்மர் அப்படின்னு ஒரு பெரிய ரிசர்ச்சர். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதை கிரிட்டிசைஸ் பண்றாங்க. இது வந்து ஒரு அன்சர்டனிட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை கிரிட்டிசைஸ் பண்றாங்க. இந்த ரூலை பொறுத்தளவுக்கு டிபெண்ட்ஸ் அப்பான் த கேஸ் தான் நம்ம அதை எக்ஸசைஸ் பண்ண முடியும். இது ஸ்டேட் ஜாக்கெட் ஃபார்முலாவா இந்த மாதிரி இருக்கு, இதை எந்ததுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஸ்டேட் ஜாக்கெட்டா நம்ம இதை கொண்டு போக முடியாது அப்படின்றதான் இதுல இருந்து நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். இதுல ஒரு ஃபேமஸான கேஸ் ஒன்று சொல்றாங்க இந்த ரெஸ்கெஸ்டேல, ஒரு இங்கிலீஷ் கேஸ். அது மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. R வெர்சஸ் பெட்டிங்ஃபீல்டு அப்படின்னு ஒரு கேஸ். அதுல பாத்தீங்கன்னா இந்த ஹென்ரி பெட்டிங்ஃபீல்டு அப்படின்றவர் வந்து எலிசா அப்படின்னு ஒரு விடோ, அவங்கள வந்து த்ரோட்டை ஸ்லிட் பண்ணிடுறாரு, கட் ஹர் த்ரோட். உடனே அந்த லேடி வந்து வெளியில வந்து பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட சொல்றாங்க, சி ஆண்டி, வாட் ஹாரி ஹேஸ் டன் டு மீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொல்லிட்டு தட் லேடி டைட். இத பண்ணிட்டு அந்த பெட்டிங் ஃபீல்டும் வந்து அவரும் அவரோட கழுத்தை ஸ்லிட் பண்ணிக்கிறாரு. ஃபார்ச்சுனேட்லி ஹி சர்வைவ். ஹி வாஸ் ப்ராசிக்யூட்டட் ஃபார் தி மர்டர் ஆஃப் அந்த லேடி எலிசா. அதை வந்து விசாரிச்ச கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா, லார்ட் காக்பர்ன் அப்படின்னு ஒரு ஜட்ஜு, இங்கிலீஷ் ஜட்ஜ், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதை வந்து ரூல் ஆஃப் ரெஸ்கெஸ்டேல எடுக்க முடியாது. ஏன்னா அவங்க அந்த சம்பவம் நடக்கும்போது she raised no voice. அப்பவே ஹாரி டோன்ட் டூ எனிதிங் அப்படின்னு ஏதாவது அந்த டூரிங் தி டிரான்சாக்சன் அவங்க ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா அதை எடுத்துக்கலாம். அவங்க அதுக்கப்புறம் அக்கரன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லியிருக்காங்க. ஸோ தட் குட் நாட் கம் அண்டர் தி பர்வியூ ஆஃப் செக்ஷன் 6ன்னு அவங்க சொல்றாங்க. சப்சிக்வெண்டா திஸ் ஜட்மெண்ட் வாஸ் கிரிட்டிசைஸ்ட் பை தி சப்சிக்வெண்ட் பெஞ்ச். அது போக இந்த ஜட்மெண்ட்டை ஓவர் ரூல் பண்ணிடுறாங்க. எந்த கேஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, R வெர்சஸ் ஆண்ட்ரூஸ் அப்படின்னு ஒரு கேஸ்ல
இத ஓவர்ரூல் பண்றாங்க. ஓவர்ரூல் பண்ணிட்டு அப்ப என்ன சொல்றாங்கன்னா, அந்த லார்ட் காக்பர்ன் அப்படின்றவங்க வந்து இந்த பெடன்டிக்கா வியூ பண்ணிருக்காங்க. அதுல வந்து அந்த மாதிரி ஜஸ்ட் ஆஃப்டர் தி அக்கரன்ஸ் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரும் அப்படின்ற மாதிரி அவங்க சப்சிக்வெண்டா வியூ எடுக்கிறாங்க. அந்த ஆர் வெர்சஸ் ஆண்ட்ரியூஸ் அப்படின்ற கேஸ்ல வந்து இது மாறி இருக்குது. ஸோ இதுதான் செக்ஷன் 6 ஆஃப் தி எவிடன்ஸ் ஆக்ட். இந்த டாக்ட்ரின் ஆஃப் ஹியூமன் கிரைம் பாத்தீங்கன்னா, சம்பவ நேரத்துல அந்த பைஸ்டாண்டர்ஸ், அதாவது பைஸ்டாண்டர்ஸையும் அவங்க எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா, அக்கரன்ஸ் நடக்கும்போது அவங்க இருந்திருக்கணும், அக்கரன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துக்க கூடாது. இதுதான் ஒரு கிரைட்டீரியா. இந்த மாதிரி அங்க இருந்தவங்களோட அட்ரன்சஸ், அவங்க அந்த எக்ஸைட்மெண்ட்ல கத்துறது, அந்த அவுட்கிரை, இதெல்லாம் வந்து தட் வுட் ரெலவென்ட் அண்டர் தி எவிடன்ஸ் ஆக்ட், நேம்லி செக்ஷன் 6 அப்படின்னு சொல்லி இதை கொண்டு வராங்க. கான்டெம்பரனியஸா இருக்கணும், ஸ்பான்டேனியஸா இருக்கணும், இம்மிடியேட்டா அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கணும். திஸ் இஸ் தி லா ஆன் திஸ் ரிகார்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் அந்த டாபிக் போயிடலாம்னு நினைக்கிறேன். இது ஒரு ரொம்ப முக்கியமான டாபிக், தி ப்ளீ ஆஃப் அலிபி. ப்ளீ ஆஃப் அலிபி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம செக்ஷன் 11ல வந்து இதை பத்தி சொல்றாங்க. அதுல சொன்ன மாதிரிதான் இந்த அலிபி அப்படின்ற டேர்ம் வந்து திஸ் இஸ் borrowed from இங்கிலீஷ் லா. இந்த அலிபின்றது அலர்டின் டேர்ம். இதுக்கு என்ன இங்கிலீஷ்ல மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அலிபி மீன்ஸ் எல்ஸ்வேர். தமிழ்ல வந்து இத வேற்றிடவாதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தி அலிபி ப்ளீ which postulates the physical impossibility of the presence of the accused at the scene of offense by reason of his presence at another place. இதை எப்படி நம்ம தமிழ்ல சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சம்பவம் நடக்குது, அந்த சம்பவத்துல ஏ அப்படின்ற நபரு பிய வந்து மர்டர் பண்ணிட்டதா ஒரு கேஸ், ஒரு ஃபேக்ட்ஸ் ஆஃப் தி ப்ராசிக்யூஷன் கேஸ். இதுல ஏ took a plea that on the particular day at the particular time I was not there, I was somewhere else அப்படின்னு ஒரு he took a plea. இப்ப இந்த plea of alibi அப்படின்றது it is not an exception as envisaged in section 76 to 106 of IPC. அதுல பாத்தீங்கன்னா எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கும் அஃபென்சஸ்ல. இது வந்து எக்ஸெப்ஷன் கிடையாது. இது என்னன்னா, இந்த ப்ளீ ஆஃப் அலிபின்றது இட் இஸ் நத்திங் பட் ப்ளீ ஆஃப் டிஃபென்ஸ். இது வந்து டிஃபென்ஸ் தான். இது தி அக்யூஸ்ட் டுக் a defense that he was somewhere else at the point of time when the occurrence had taken place. So இந்த ப்ளீ ஆஃப் அலிபி அதை பொறுத்தளவுக்கு இதுவுமே சிவில் கேஸ்க்கு அப்ளை ஆகும். என்ன மாதிரி சர்க்கம்ஸ்டான்ஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸிகியூஷன் ஆஃப் டீட், அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்ஸ்ல இந்த ப்ளீ ஆஃப் அலிபி வந்து which would apply to the civil cases also. இந்த ப்ளீ ஆஃப் அலிபியை பொறுத்தளவுக்கு செக்ஷன் 11ல நம்ம ஒரு அலிபி ப்ளீய ஒரு டிஃபென்ஸா எடுக்கிறோம்னா, as accused he has to prove the plea of alibi with certainty under section 103 of evidence act. 103ல அந்த உங்களுக்கு தெரியும் burden of proof பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த 103ல இது கவர் ஆகும். இந்த செக்ஷன் 11ன்றது இது என்னன்னா ஸ்ட்ரிக்ட் ப்ரூஃப் ரெக்வயர்ட் அப்படின்றாங்க. பொதுவா plea of alibi பொறுத்தளவுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல, அதாவது இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்தே இந்த ப்ளீ ஆஃப் அலிபியை நம்ம வந்து எடுத்து கொண்டு போகணும் ஒரு கிரிமினல் கேஸ்ல. ரெண்டாவது, இந்த ப்ளீ ஆஃப் அலிபின்றது இட் இஸ் நத்திங் பட் ரூல் ஆஃப் எவிடன்ஸ். இட் கேன் பி ப்ரூவ்ட் ஒன்லி த்ரூ தி ட்ரையல் ஆர் ஃபுல் ட்ரெஸ் ட்ரையல். இப்படிதான் நம்ம அதை பண்ண முடியும்.
அதுல பாத்தீங்கன்னா இந்த அலிபி அப்படின்றத பொறுத்தளவுக்கு அக்யூஸ்ட் வந்து இந்த அலிபி பிளீ எடுக்கிறாரு அப்படின்னா ப்ராசிக்யூஷன் வந்து அவர் தான் அந்த அக்கரன்ஸை பண்ணிட்டாருன்றத அந்த பிரைமரி பர்டன் இஸ் ஆல்வேஸ் ஷோல்டர் அப்பான் தி ப்ராசிக்யூஷன். அவர் தான் அந்த பண்ணினார் அப்படின்னு ப்ராசிக்யூஷன் ஹேஸ் டு எஸ்டாப்ளிஷ். தென் when the case comes to the accused, he takes the plea that he was not there in the occurrence. அப்படின்னா then he has to prove with certainty or with strict proof அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ அலிபின்றது எக்ஸெப்ஷனே கிடையாது. இப்போ எக்ஸெப்ஷன் நம்ம கிளைம் பண்றோம்னா அக்கரன்ஸ் அட்மிட் பண்ணிக்கிட்டு எக்ஸெப்ஷன் கிளைம் பண்ணுவோம். எக்ஸெப்ஷன்ல வருது அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுவோம். இது அக்கரன்ஸை வந்து நம்ம அட்மிட் பண்ணவே கிடையாது. அவர் கிளைம் இஸ் டூரிங் தி அக்கரன்ஸ் ஐ வாஸ் நாட் தேர். இதுதான் இது. இதை வந்து ட்ரையல் கோர்ட் தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்றாங்க. இட் இஸ் மேட்டர் ஃபார் ட்ரையல். அப்புறம் இதுல ஒரு கேஸ்ல ஒண்ணு உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஹைகோர்ட் வந்து இந்த பிளீ ஆஃப் அலிபியை வந்து என்டர்டைன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஃபைண்டிங் ஆஃப் பிளீ ஆஃப் அலிபி cannot be decided by High Court while exercising the power under section 482 CRPC. The burden of alibi lay upon the accused, which he could do by leading evidence in the trial, not by filing some affidavits. அப்படின்னு சொல்லி ராஜேந்திர சிங் ஸ்டேட் ஆஃப் யூபி அப்படின்னு ஒரு கேஸ்ல சொல்றாங்க. 2007 SEC பேஜ் நம்பர் 378 இந்த கேஸ்ல சொல்றாங்க. பட் நான் வந்து இந்த ப்ரொபோசிஷனை பொறுத்தளவுக்கு 2007ல அப்படி ஒரு ஜட்மெண்ட் இருக்கு. பட் பிளீ ஆஃப் அலிபியை பொறுத்தளவுக்கு இப்போ ஒரு ப்ராசிக்யூஷன் இருக்கு. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், மதுரையில ஒரு அக்கரன்ஸ் நடக்குது. அந்த பர்டிகுலர் டே அந்த டைம், அதாவது ஒரு 1/2/2023 வச்சுக்கோங்க, பகல் 11 மணிக்கு அக்கரன்ஸ் நடந்ததா ப்ராசிக்யூஷன் கேஸ். அன்றைய தினம் அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் ஒருவேளை ஃபாரின் கண்ட்ரில இருக்காரு, அமெரிக்கால, வேற ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரில, ஸ்ரீலங்கால இருக்கிறாரு அப்படின்னா அந்த பாஸ்போர்ட் என்ட்ரி இருக்கு பாருங்க, அது இந்த பாஸ்போர்ட் என்ட்ரி, பாஸ்போர்ட்லாம் உங்களுக்கு தெரியும், அது வந்து ஒரு அன்டிஸ்பியூட்டட் டாக்குமெண்ட். பாஸ்போர்ட் என்ட்ரி, விசா, அதுல வந்து அந்த டேட் இருக்கும், டேட்டு டைம்லாம் இருக்கும். அப்ப அந்த பர்டிகுலர் டைம்ல அவர் அங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி அதை இது பண்ணா that document can be produced by the accused while seeking quash the prosecution. 2005ல சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஃபுல் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. ஸ்டேட் ஆஃப் ஒரிசா வெர்சஸ் 𝗔𝗱𝘃𝗃 𝗏𝗃 அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட். 2005 1 SEC பேஜ் நம்பர் 568. இந்த ஜட்ஜ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா 227, அதாவது டிஸ்சார்ஜ் டைம்ல அக்யூஸ்டோட டாக்குமெண்ட்ஸை கோர்ட்டு கன்சிடர் பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி ரைஸ் ஆகுது. அப்ப அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணும்போது தி சுப்ரீம் கோர்ட், that too 3 judges bench, held that at the time of discharge the trial court should not look into the document whatever it be the nature, and the trial court has to proceed only based upon the documents submitted or produced by the prosecution அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு then the Supreme Court proceeded to lay down a law in the particular judgment
while exercising 482 or 226 of the Constitution of India, the Constitutional Court, that means the High Court, can look into the document which is of sterling quality or unimpeachable or undisputed one and to decide the case னு சொல்றாங்க. So நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பாஸ்போர்ட் என்ட்ரி இருக்கு நம்ம கிட்ட, ஒரு அன்டிஸ்பியூட்டட் டாக்குமெண்ட் இருக்கு அப்படின்னா, அதை ப்ரொடியூஸ் பண்ணி with the aid of this full bench judgment we can ask the High Court to consider our plea of alibi அப்படின்றது நான் இதுல படிச்சு தெரிஞ்சிட்டேன். But this judgment is very very important judgment. இது எல்லாருமே ஜஸ்ட் நீங்க கோ த்ரூ பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் பத்தி, டிஸ்சார்ஜ் டைம்ல என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் பார்க்கணும் ட்ரையல் கோர்ட்னு சொல்லியிருக்காங்க. ஹை கோர்ட் வந்து அக்யூஸ்டோட டாக்குமெண்ட்டை பார்க்கலாமான்னா பார்க்கலாம். பட் அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட் should be of sterling quality and unimpeachable in nature சொல்றாங்க. இந்த ஜட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி சப்சிக்வெண்டா நம்ம மெட்ராஸ் ஹை கோர்ட்ல ஒரு டிவிஷன் பெஞ்ச்ல ஒரு ஜட்மெண்ட் வருது. ஸ்டெர்லிங் ஹாலிடே ரிசார்ட்ஸ் வெர்சஸ் முரளி கேம்சந்த் அப்படின்னு ஒரு ஜட்மெண்ட், 2014 1 CTC பேஜ் நம்பர் 174. இந்த ஜட்மெண்ட்ல வந்து அந்த துபேந்திரநாத் பத்தி கேஸ எக்ஸசைஸ் பண்ணி, இந்த பர்டிகுலர் கேஸ்ல பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் சைட்ல அப்டேட் போட்டிருப்பாங்க. இது ரிலேட்டடா அந்த பர்டிகுலர் கேஸ்ல அதுக்கு சம்பந்தப்பட்ட இன்னொரு வழக்குல கம்ப்ளைண்ட் போட்ட அபிடேவிட்டை வச்சு அது கம்ப்ளைண்டே ஒத்துக்கிட்டாரு, இது ஒரு அன்டிஸ்பியூட்டட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வந்து அதை குவாஷ் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தி plea of alibi as claimed by the accused must be proved with absolute certainty so as to completely exclude the possibility of the presence of accused at the place of occurrence. இதுதான் the concept. இதுல இதுதான் அந்த ரெண்டு செக்ஷனோட ஹோல் ஐடியா, அதோட கிரெக்ஸா நான் அதை சொல்லிட்டேன். பட் இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா என்கிட்ட கேட்கலாம். By this I am going to wind up the class. Thank you so much sir. பார்ட்டிசிபென்ட்ஸ் உங்களுக்கு யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் ஒருத்தரா கால் பண்றேன். சார் விஜயன் சார் கேளுங்க சார். சார் அலிபினா கொஞ்சம் ஈஸியா கொஞ்சம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு சார் சரியா கேட்கல. அலிபினா கொஞ்சம் ஈஸியா எக்ஸாம்பிளோட புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா சார்? அண்டர்ஸ்டாண்ட். எக்ஸாம்பிள் தான் நிறைய சொல்லிட்டேன். மதுரையில வந்து ஒருத்தருக்கு ஒரு குற்றம் பண்ணாருன்னு ஒரு ப்ராசிக்யூஷன் கேஸ் இருக்கும்போது அந்த நாள் அந்த டைம் வந்து அவர் ஃபாரின்ல இருக்காருன்னு அவர் ஒரு வாதம் எடுக்கிறாரு. அந்த வாதத்தை அவர் ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு அன்டிஸ்பியூட்டட் டாக்குமெண்ட்டை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணணும். நார்மலா இட் இஸ் மேட்டர் ஃபார் ட்ரையல். அவர் ப்ரொடியூஸ் பண்ற டாக்குமெண்ட் வந்து அன்இம்பீச்சபிளாவும் அன்டிஸ்பியூட்டடாவும் இருந்துச்சுன்னா பை யூசிங் த டாக்குமெண்ட் he can ask the High Court to quash the prosecution. சரியா? தமிழ்ல பேர் வேற்றிட வாதம் அப்படின்னு சொல்லி பேரு. ஓகே ஓகே, வேற இடத்துல இருக்கிறதா ப்ரூஃப் பண்றதா? நம்ம அந்த இடத்துல ஸ்பாட்ல இல்ல, வேற இடத்துல இருக்கிறதா ப்ரூஃப். வேற இடத்துல இருந்து நம்ம ஃப்ரீ எடுத்தோம்னா we have to prove that by leading evidence or producing documents. அது ஏதோ செக்ஷன்ல இருக்கா சார்? செக்ஷன் 11. சக்தி சார், சிஆர்பிசி சார்? சிஆர்பிசி எல்லாம் கிடையாது சார், எவிடன்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 11. சார் ரொம்ப நன்றி சார். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு டாபிக்ல இருந்தும் கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கு சார். நேத்து நீங்க இதுக்கு முன்னாடி எடுத்த லிமிடேஷன் ஆக்ட் படி எங்களுக்கு நேற்று பாண்டிச்சேரி கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது
நீங்க நடத்தின அந்த லிமிடேஷன் ஆக்ட் தான் எனக்கு கரெக்டா ஞாபகம் வந்துச்சு, கிரிமினல்ல. ஓகே, அந்த கொஸ்டின் வந்து 3 கொஸ்டின் வந்திருந்தது சார் நீங்க நடத்தினதுல. ரொம்ப நன்றி சார். கொஸ்டின் ஈஸியா தான் சார். தேங்க்யூ சார். சூப்பர் சக்தி, கங்க்ராட்ஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ராஜா சார். சார் சொல்லுங்க சார். சார் இப்ப சென்னையில வெளியில அக்கரன்ஸ் நடக்கு, சென்னையில இருக்கேன். அத அப்படி நம்ம இது அலிபி எடுத்து பண்ணலாமா சார்? புரியல, எங்க அக்கரன்ஸ் நடக்குது? அக்கரன்ஸ் திருநெல்வேலியில நடக்குது சார். ஓகே, நான் சென்னையில இருக்கிறேன். சரி, சென்னையில இருக்கிறேன். சரி சரி, அந்த இதுல அந்த கேஸ்ல என்னை சேர்த்தாங்க. பட் நான் அங்கே இருக்கேன். பட் ஆனா நீ சேர்க்கிறாங்க. அதாவது அதுல வந்து நம்ம அந்த ப்ரூஃபை நிரூபிச்சா நம்மளை விட்டுருவாங்க சார்? ஆமா, நீங்க சென்னையில இருந்ததுக்கு ப்ராப்பரா எவிடன்ஸ் லீட் பண்ணிட்டீங்க, இல்ல அதுக்கு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இருக்கு, அதாவது ஒரு கவர்மெண்ட் டாக்குமெண்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு சர்டிபிகேட் இருக்கு, இல்ல ஒரு கவர்மெண்ட் மீட்டிங் இருக்கீங்க, ஒரு அன்டிஸ்பியூட்டட் டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி அண்ட் ஆன் தி டேட் ஆஃப் அக்கரன்ஸ் ஆர் அட் தி பர்டிகுலர் டைம் ஐ வாஸ் அட் சென்னை நாட் இன் திருநெல்வேலி அப்படின்னு நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் பி செட் அவுட் ஃப்ரீ. ஓகே சார். சார் அது பிரைவேட்டா இருக்கலாமா சார்? ஏடிஎம்ல இருக்கேன், ஏடிஎம்ல ஒரு பணம் எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் சார், அது எப்படி பண்ணலாமா? அந்த சிசிடிவி கேமராவை வந்து நீங்க அங்க இருக்கீங்கன்னா அதுல அந்த டைமு டேட்டு அதை வச்சு அந்த இடம் அதெல்லாம் வச்சு நீங்க ப்ராப்பரா எவிடன்ஸ் விட்டீங்கன்னா அதை வந்து ட்ரையல் ஸ்டேஜ் தான் நீங்க பண்ண முடியும். நீங்க கொடுக்குற எவிடன்ஸ் இஃப் இட் இன்ஸ்பயர் கான்ஃபிடன்ஸ் ஆஃப் தி கோர்ட்னா தி கோர்ட் வுட் கன்சிடர் யுவர் ப்ளீ. அது வந்து ஒரு டிஃபென்ஸ் தான், ஒரு டிஃபென்ஸ் எடுக்கிறோம். அந்த டிஃபென்ஸ் எடுக்கிறோம்னா 103 பிரகாரம் இட் இஸ் பவுண்ட் அண்ட் டியூட்டி ஆஃப் தி அக்யூஸ்ட் டு ப்ரூவ் தி டிஃபென்ஸ் பை லீடிங் எவிடன்ஸ். அதான் சார். வணக்கம். சொல்லுங்க சார். ஓகே சார், தேங்க்யூ சார். வணக்கம் சார், நான் ஸ்ரீலிங்கம் பேசுறேன். சொல்லுங்க சார். சார், ஒரு அக்கரன்ஸ் கோயம்புத்தூர் நடக்குது, அந்த டயத்துல நான் உடம்புப்பேட்டையில் கல்யாணத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க சார். சரிங்க சார். வீடியோ போட்டோவில நான் இருக்கிறேன். அந்த எவிடன்ஸை காட்டி அது கோஸ் பண்ண முடியுமா சார்? எங்க இருக்கீங்க? நான் கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு 100 கிலோமீட்டர், ஒரு 80 கிலோமீட்டருக்கு ஒரு விசேஷத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க சார், ஒரு கல்யாணத்தில் இருக்கிறேன். அங்க வீடியோ போட்டோல எல்லாம் நான் டிஸ்ப்ளே ஆகுறேன். ரைட், அந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டான்ஸ்ல சரி பாஸ் பண்ண முடியாது. பட் அதை நீங்க எவிடன்ஸா வந்து ட்ரையல்ல லீட் பண்ணி பாஸ் பண்றதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த பாஸ்போர்ட் என்ட்ரி இல்ல ப்ராசிக்யூஷன் சைட்ல ஒரு டாக்குமெண்ட் போடுறாங்க, அந்த டாக்குமெண்ட்ல இருந்து உங்க அலிபி பிளிய வந்து ப்ராப்பர்லிஸ் ஆகுது அப்படின்னா then you can ask for the high court to quash. Otherwise you will be subjected to சார். அந்த டேட் அந்த டைம்ல இல்ல, அது வந்து இந்த பாஸ்போர்ட் என்ட்ரினா அது கவர்மெண்ட்ல இருந்து ரெக்கார்ட் ஆகுறது, அதை யாரும் டிஸ்பியூட் பண்ண முடியாது. சோ அந்த மாதிரி எவிடன்ஸை மட்டும்தான் ஹைகோர்ட் பார்க்க முடியும். அதர்வைஸ் இந்த மாதிரி நீங்க அங்க கல்யாணத்துல இருக்கேன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க ஒரு டிஃபென்ஸ் எவிடன்ஸ் போட்டு விட்னஸ் போட்டு நீங்க ப்ரூவ் பண்ணி உங்க டிஃபென்ஸை ப்ராபலைஸ் பண்ணணும். சரி சார். ஓகே, இருக்கிறேன், அங்க இருக்கிறேன், அங்க கேமரா என்ன எப்படி அப்படி ஆகுமா? அல்லது போலீஸ் ஒரு கிளையண்ட்டுக்காக நான் போயிருக்கேன். ஒரே ஒரு பாயிண்ட் சார், ஹைகோர்ட்ல வந்து நீங்க அப்ரோச் பண்ணி அதை பாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு அன்இம்பீச்சபிள் டாக்குமெண்ட் வேணும், ஒரு அன்டிஸ்பியூட்டட் டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட் வந்து இப்போ ஒண்ணும் இல்ல, ஒரு கேஸ்ல வந்து ஏர் டிக்கெட் ப்ரொடியூஸ் பண்றாங்க. நான் இந்த ஜெட் ஏர்வேஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். However, the High Court says it is a private document. This cannot be looked into while exercising 482 the clause dismiss பண்ணிட்டாங்க. The accused is directed to produce proper evidence before the trial court னு முடிச்சிடுறாங்க. ஸோ அந்த மாதிரியான எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க ட்ரையல் நடத்தி
ட்ரையல் மூலமா உங்க டிஃபென்ஸை ப்ராபலைஸ் பண்ணணும். That would not be used for high court to quash it. சொல்லுங்க சார். அலிபிபியை வந்து சார்ஜ் ஃப்ரேம் பண்ணும்போது அக்யூஸ் எடுக்காம விட்டுருக்காரு. லேட்டரா 313 ஸ்டேஜ்ல எடுத்து நம்ம டிஃபென்ஸ் விட்னஸ் சொல்லலாமா சார்? அதுக்கு பண்ணலாம். இல்ல சார், ஏர்லி ஸ்டேஜ் எடுக்கணும்னு சொல்றாங்கல்ல சார், அதுல ஒண்ணும் பாக்கல சொல்றாங்க. எடுக்கணும்ன்றது ரூல், பட் எக்ஸெப்ஷன் இருக்குல்ல. இல்ல கோர்ட் அதை அலோவ் பண்ணுமா சார்? கண்டிப்பா அலோவ் பண்ணுவாங்க. உங்களுக்கு டிஃபென்ஸ் ஸ்டேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுதுல. ஆமா சார். டிஃபென்ஸ் ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகும்போது நீங்க உங்களுக்கான ஸ்டேஜ் வரும்போது நீங்க ப்ராப்பரா விட்னஸ் விட்டு ப்ராப்பரா எவிடன்ஸ் கொடுத்து அது வந்து ரிலையபிளா இருக்குன்னு கோர்ட் ஃபீல் பண்ணுச்சுன்னா தி கோர்ட் வில் என்டர்டெயின் அன்டவுட்டட்லி. அப்ப இந்த இடத்துல ஏர்லியர் ஸ்டேஜ்ங்கிறது வந்து நான் எதை எடுத்துக்கிறது? 313 ஸ்டேஜா இல்ல சார்ஜ் ஃப்ரேமிங்? சார்ஜ் ஃப்ரேமிங்ல உங்களுக்கு ஒண்ணுமே நீங்க சொல்ல முடியாது. சார்ஜ் ஃப்ரேமிங்ல உங்களுக்கு அக்யூஸ்ட் ஹஸ் நோ சே அட் ஆல். Thank you. ஓகே. சார் குட் ஈவினிங் சார். சார் இப்போ அலிபி வந்து சிவில் கேசஸ்ல நம்ம அப்ளை பண்றோம்னு சொல்றோம்ல சார், அதுல ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுங்களா சார்? ஒன்னு சொன்னேனே நானு, எக்ஸிகியூஷன் ஆஃப் டீட்னு அதுல போட்டிருக்காங்க. நான் வந்து சிவில் சைட்ல பிராக்டிஸ் பண்ணாதனால எனக்கு அதுக்குள்ள எப்படி பண்றதுன்னு தெரியல. பட் இட் இஸ் அப்ளிகபிள் டு சிவில் கேசஸ் ஆல்சோ. சார் ஓகேங்க சார். ஸோ இன்னும் ஒரு டவுட் சார். இப்போ நம்ம ஹைகோர்ட் வந்து அலிபி ஸ்டாண்டை வந்து அங்க 482 எக்ஸசைஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றோம் சார். இப்போ கீழே வந்து லோயர் கோர்ட்ல எடுத்திருக்காங்க, ஆனா அது டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. ஹைகோர்ட் வரப்ப ஆனா அது ரிலவெண்டா ஒரு எவிடன்ஸ் கிடைக்கிறப்போ அப்ப அந்த அலிபி ஸ்டாண்டை அவங்க அந்த ஹைகோர்ட்ல என்டர்டெயின் பண்ண முடியுமா சார்? கீழ் கோர்ட்ல அதை கன்சிடர் பண்ணலன்னு நம்ம ப்ளீ எடுக்கலாம். ஒருவேளை அந்த எவிடன்ஸ் பத்தாது, அது இன்அடிக்வேட்டா இருக்கு அப்படின்னு நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு அடிஷனல் எவிடன்ஸ் விட போறேன்னு நீங்க கேட்டீங்கன்னா 391ல ஹைகோர்ட் உங்களை பர்மிட் பண்ணும். 391 CRPCல. ஓகேங்க சார். தேங்க்யூ சார். செஷன் அருமையா இருந்தது சார். ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ. நானும் ஃபாலோ பண்ணேன் சார். அந்த பாண்டிச்சேரி எக்ஸாம்ஸ்க்கு நீங்க சொன்ன கொஸ்டின்ஸ் நிறைய செஷன்ஸ்ல இருந்து வந்திருந்தது சார். ரொம்ப தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி. புவனேஷ் சார் வேற குட் ஈவினிங் சார். ஒரு டவுட் என்னன்னா சார், இப்போ வந்து இந்த மாதிரி எவிடன்ஸ் நம்மகிட்ட இருக்கு, நான் வந்து வெளியே இருந்தேன், அக்கௌண்ட்ஸ் டைம்ல வெளியே இருந்தேன் அப்படின்னு இருக்கு. இப்போ வந்து நம்ம ஆனா அதுல வந்து நீங்க சொல்ல மாதிரி கவர்மெண்ட் ரெக்கார்டா இல்லாம சும்மா ஹியர்சே விட்னஸ் மாதிரி இருக்குது. இதை நான் டிராஃப்ட் பண்ணி நம்ம ஐஓக்கோ பிளஸ் ஹையர் அபிஷியலுக்கோ ரிஜிஸ்டர் போஸ்ட்ல அனுப்பிட்டு இதை வந்து 226 கான்ஸ்டியூஷன்ல கேட்டு இதை கன்சிடர் பண்ணுங்கன்ட்டு ஐஓட்ட கேட்கலாமா சார்? ஏன்னா ஃபேக்கா கொடுத்த கம்ப்ளைண்ட்டுங்கிறதுனால. பொதுவா இந்த மாதிரி விஷயங்களை ப்ராசிக்யூஷன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. பட் நீங்க டிஃபென்ஸ் ஸ்டேஜ்ல விட்னஸ் வச்சு எவிடன்ஸ் அந்த டாக்குமெண்ட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணி நீங்க ப்ரூவ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம ஹைகோர்ட் அப்ரோச் பண்றதுனால இன்வெஸ்டிகேஷன் எதுவுமே மாத்த மாட்டாங்க சார்? அப்போ ரொம்ப வாய்ப்பு கம்மி. ஓகே சார், தேங்க்யூ சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார் கிளாஸஸ். சார் சொல்லுங்க சார். சார் ஒருல எனக்கு அந்த ஒருத்தர் சிகிச்சை அது சின்ன ஒரு கிளாரிட்டி மட்டும் அவர் சொல்லியாரு அப்படின்னு நான் மறக்க போறேன். அந்த எக்ஸிகியூஷன் ஆஃப் டீடுன்னு வரும்போது நான் இப்போ ஒரு டீடு வந்து இங்க பதிகிறாங்க, பத்திரம் பதிகிறாங்க. அந்த டைம் நான் இந்த ஊர்ல இல்ல, நான் பாஸ்போர்ட் எடுத்துட்டு வெளியூர் போயிருந்தேன், அதனால இந்த டீடு செல்லாது அப்படின்னு சிவில் சைட் டிஃபென்ஸ் இல்ல கண்டா சார். அது அவ்வளவுதான் சார். அது அவருக்கு ஒரு சந்தேகம். அப்புறம் இன்னும் 2-3 பேரு கேட்டுட்டாங்க, இந்த அலிபி போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் ஆதாரமா போடும் போது 65C சர்டிபிகேட் வந்து கம்பல்சரி. அதை வந்து நம்ம ட்ரையல்ல தான் ப்ரூவ் பண்ண முடியும், ஹைகோர்ட்ல ப்ரூவ் பண்ண முடியாது. இந்த போட்டோ இங்கதான் எடுக்கப்பட்டது, இது உண்மைத்தன்மை உடையது அப்படின்ற சர்டிபிகேட் வாங்கிட்டு நம்ம கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணா மட்டும்தான் ஒரு எவிடன்ஸா எடுத்துக்குவாங்க. அதை கூட நம்ம ட்ரையல் ஸ்டேஜ்ல டிஃபென்ஸ் சைடு எவிடன்ஸ் தான் எடுக்க முடியும், மற்றதையும் எடுக்க முடியாது இல்லைங்களா சார்? அது ஒரு அதுதான் சார் நான் நடத்திட்டு இருக்கேன். சரி சந்தேகம் கிடைச்சி இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சு தெரிஞ்ச சொல்லலாமேன்னு கால் பண்ணேன் சார், வேற ஒண்ணும் இல்ல. அதே போல சார் இப்ப என்னோட ஒரு மர்டர் கேஸ்ல நான் டிஃபென்ஸ் சைடு எவிடன்ஸ் எடுக்கிறேன். வர 6ஆம் தேதி ஒரு பொண்ணை ரேப் அட்டன் பண்ண மாதிரியும் அது பண்ணப்போ அந்த பொண்ணு புருஷனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னதுனால புருஷங்காரன் போய் நைட்டை கள்ள தூக்கி போட்டு கொலை செஞ்ச மாதிரியும் இந்த விஷயத்த அதே பொண்ணு அந்த கொலை இறந்து பொண்ணோட பொண்ணுகிட்ட சொன்ன மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் என்ன பண்ணிருக்கேன், அதுக்கு ஒரு ஜிஹெச்ல அந்த அம்மா 8 months பிரெக்னன்சி அந்த ரெகுலரா போயிட்டு சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்ண போறேன். இது அப்ளிகபிளா, இதை ஏத்துக்குவாங்களா?
இது இந்த ஃபேக்ட்ஸ்ல ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷோட ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அதுல வந்து சரிங்க சார். ஒரு பொண்ணு குழந்தை பிறந்து 1 வாரம் கழிச்சு அவங்க போய் ஒரு அக்கரன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண மாதிரியும், அவங்க வந்து ஒருத்தர் அடிச்ச மாதிரி ஒரு ப்ராசிக்யூஷன் கேஸ் இருக்கும். சரிங்க சார். அந்த ஜட்ஜ்மெண்ட் கூட நான் கேட்டு இந்த குரூப்புக்கு அனுப்புறேன். நான் அதை படிச்சிருக்கேன், எழுதி வச்சிருக்கேன். சரிங்க சார். இந்த மர்டர் கேஸ் இல்ல அந்த பர்டிகுலர் கேஸ்ல இந்த பிரெக்னன்சி நீங்க சொன்னதுனால சொல்றேன். குழந்தை பிறந்து 1 வீக்ல ஒரு லேடியால இப்படி பண்ண முடியாது, திஸ் இஸ் ஹைலி இம்பாசிபிள் இம்ப்ராபபிள்னு அவங்க முடிவெடுத்து ஹைகோர்ட்ல 482 எக்ஸசைஸ் பண்ணி பாஸ் பண்ணிருக்காங்க. ட்ரையல் ஸ்டேஜ். என்னோட கேள்வி, இப்ப நம்ம வந்து பிரெக்னன்சி 8 months பிரெக்னன்சி, அந்த டைம்ல அந்த மாதிரி இல்லீகலா நடக்க முடியுமா? இல்ல அதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இல்ல அந்த டைம் நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன்னு ஒரு க்ரோஸ் எடுக்க போறேன், செட் ஆகுமா சார்? இது ஹைகோர்ட் போனா அது ட்ரையல்ல சார் நீங்க வந்து அங்க ட்ரையல் கோர்ட்ல ப்ரூவ் பண்ணணும். அதுதான் அந்த பொண்ணே எவிடன்ஸ் அடிக்கிறேன் சார். ஆமா. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அன்னைக்கு அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க அந்த பர்టిక్యులர் டேல. நீங்க அதெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா ஸ்டிக் ப்ரூஃப் இஸ் ரெக்வயர்ட்ன்றாங்க. கண்டிப்பா கண்டிப்பா சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். மகேஸ்வரி மேடம். குட் ஈவினிங் சார். வணக்கம் மேடம். சார் கிளாஸ் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கா இருந்துச்சு சார். அதுக்கப்புறமேட்டு இன்னைக்கு ரொம்ப நியூ லேர்னிங்கா இருந்துச்சு. டாக்டரின் ஆஃப் ஹியூ அண்ட் க்ரை அண்ட் டாக்டரின் ஆஃப் எக்ஸைட்டட் அட்டரன்ஸ் அண்ட் தென் ஸ்டெர்லிங் குவாலிட்டி, இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நியூ லேர்னிங்கா இருந்துச்சு சார். சேமே உங்களோட கிளாஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு கிளாஸ் இருக்கீங்க அப்படின்னா நேற்று என்ன நடந்திருக்கும் அந்த ரிலவெண்டா அப்படிங்கிறது உங்க கிளாஸ்ல மட்டும்தான் நாங்க ரொம்ப கத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது உங்களோட ஸ்பெஷாலிட்டி ஒன்றும் கூட. அதே மாதிரி நான் நினைக்கிறேன் முன்னாடி சொன்னாங்க ஒவ்வொரு சில ஆன்சர் தான் வந்துட்டு எங்களுக்கு கொஸ்டின் பேப்பரா வந்துருச்சு ஆக்சுவலி புதுச்சேரியில. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். ஸோ நீங்க இதே மாதிரி நிறைய கிளாஸ் ரொம்ப எடுக்கணும். ஸோ பார்ட்டிசிபேட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஸ்பெஷல் செஷன்ஸ். அண்ட் தென் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு தி Proletariat Pleaders Committee group sir. Thank you so much madam. தேங்க்யூ ஸோ மச் சார். ஆல்மோஸ்ட் கொஸ்டின்ஸ்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் சார். தேங்க்யூ ஜெகன். கண்டிப்பா சார். தொடர்ந்து எங்களோட இணைந்து பயணிக்கணும் நான் எல்லாரும் சார்பாக கேட்டுக்கிறேன் சார். கண்டிப்பா சார். கண்டிப்பா. தேங்க்யூ ஜெகன். தேங்க்யூ சார். முடிச்சுக்கலாம் சார். ஓகே.